வணக்கம். நம்ம தமிழ் வகுப்புல உயிர்மை எழுத்துகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன உயிர்மை எழுத்து பார்க்க போறோம் பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம என்னென்ன உயிர்மை எழுத்துகள் படிச்சிருக்கோம்? க, கா, கி, இ. அந்த வரிசையெல்லாம் பார்த்தாச்சு. அதாவது அ, ஆ, இ, ஈ இல்லையா? அந்த வரிசை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஈக்கு அப்புறம் என்னது? அதாவது ஈயனாக்கு அப்புறம் என்ன வரும்? ஊனா. ஊ இல்லையா? சரி, அது கூட மெய்யெழுத்து சேரும் பொழுது உயிர்மை எழுத்து எப்படி உருவாகுது, அதோட உச்சரிப்பு என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது உ சீரீஸ். உ. சரிங்களா? அதாவது இந்த மெய்யெழுத்து புள்ளி வச்ச எழுத்து ஊனா கூட சேரும் பொழுது என்ன மாதிரியான உயிர்மை எழுத்து உருவாகுதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இக்கு. இது மெய்யெழுத்து பிளஸ் உ. இது உயிரெழுத்து. இந்த மெய்யெழுத்து இக்கு ஊன்ற மெய்யெழுத்து கூட சேரும் பொழுது என்ன உயிர்மை எழுத்து உருவாகுது? இதோட பேர் என்னது? கு. கு. அதான் ஊன்ற சவுண்ட்ல எண்ட் ஆகணும். சரிங்களா? அந்த சவுண்ட் எப்படி எண்ட் ஆகணும்? ஊ. அந்த சவுண்ட்ல தான் எண்ட் ஆகணும். சரிங்களா? உங்களோட உச்சரிப்பு. அப்ப கு. கு. கேயு. கு. சரிங்களா? இது எப்படி எழுதுறது அப்படின்னு நான் கையோட சொல்லி கொடுத்துடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா காணா போட்டுக்கோங்க. காணா போட்டு நீங்க காணாக்கு என்ன பண்ணுவீங்க? க்ளோஸ் பண்ணுவீங்க இல்லையா? க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணாம இதை இப்படியே எடுத்து என்ன பண்ணணும்னா ஒரு கர்வ் மாதிரி போட்டுறணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? காணாக்கு போடுற மாதிரி போட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது? க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணாம அதை அப்படியே கீழே இழுத்துட்டு என்ன பண்ணணும்? நீங்க வளைச்சு விடணும். இதுதான் என்னது? பூ. மறுபடியும் போடுறேன். காணா மாதிரி இப்படி போட்டு என்ன பண்ணணும்? இதை அப்படியே க்ளோஸ் பண்ணாம நிறுத்தி இதை அப்படியே கீழே கொண்டு மேல இப்படி வளைச்சு விட்டுறணும். இந்த கர்வ் இதுக்கு பேர் என்னன்னா ஒரு சுற்று. கர்வ். சரிங்களா? மறுபடியும் போடுறேன். ஃபர்ஸ்ட் காணா மாதிரி போட்டுக்கோங்க. ஆனா காணா என்ன பண்ணக்கூடாது? க்ளோஸ் பண்ணாம அப்படி கீழே கொண்டு அப்படியே வளைச்சு மேல நிறுத்திடணும். இதுக்கு பேர் பூ. என்னது இதுக்கு பேர்? பூ. சரிங்களா? சரி, அடுத்த எழுத்துக்கு போலாமா? அடுத்தது என்ன எழுத்து? இங்கு. இங்கு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நியூ. நியூ. NGHU. நியூ. நியூ. என் மைல்டா சேர்த்து சொல்லணும். நியூ. நியூ. சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸி தான். எப்படி போடுறதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஞானா மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? ஞா எப்படி போடுவீங்க? அந்த மாதிரி போட்டு எடுத்து ஃபர்ஸ்ட் ஞா போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணா இதை அப்படியே கீழே கொஞ்சம் இழுத்து விட்டுறணும். இதுக்கு பேர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. விழுது அப்படின்வாங்க. சரிங்களா? அப்படி கீழே ரூட் எப்படி இருக்கும்? கீழ் நோக்கி இருக்கும் இல்லையா? அதனால இந்த லைன் அப்படி கீழ் நோக்கி இழுக்கிறதுனால இதுக்கு என்னது? ரூட் அப்படின்னு பேரு. விழுதுன்னு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஞா போட்டுக்கோங்க. ஞா போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும்? கீழே ஒரு லைன் இப்படி இழுத்துடணும். ஒரு ரூட். சரிங்களா? இதுக்கு நியூ. நியூ. சரிங்களா? உச்சரிப்பு நல்லா கவனிச்சு சொல்லுங்க. நியூ. இங்கு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நியூ. அடுத்தது அடுத்த எழுத்து இச்சு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு சு. சு. சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸி தான். சா போட்டுருங்க. சரிங்களா? சா போட்டு என்ன பண்ணணும் நீங்க? லைட்டா அதுல இருந்து ஒரு ரூட் கீழ்ப்பக்கமா அப்படி இழுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சா போட்டுடுங்க. சா போட்டு என்ன பண்ணும்? அதுல இருந்து கீழ்ப்பக்கமா லைன் இழுக்கணும். ரூட். சரிங்களா? இதுக்கு பேரு சு. சு. இச்சு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு சு. அடுத்த எழுத்து இஞ்சு. இஞ்சு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நியூ. நியூ. சரிங்களா? முன்னாடி படிச்சது NGHU. இன்யூ. இன்யூ.
சரிங்களா? இது நியூ நியூ. சரிங்களா? இதுவும் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஞானா போட்டுடுங்க. ஞானா போட்டுடு என்ன பண்ணணும், அந்த ஞானால இருந்து ஒரு 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 ஹரிசாண்டல் லைன் இழுத்து மேல வந்து ஒரு வெர்டிக்கல் லைன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஞானா போட்டுடுங்க. போட்டுட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஞானா போட்டுட்டு அந்த ஞானால இருந்து ஒரு அது சப்பளங்கால் போடுவோம் இல்லையா, இப்படி அந்த மாதிரி சப்பளங்கால் மாதிரி தான். இப்படி வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டு அங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் மேலேருந்து. சரிங்களா? மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு வெர்டிக்கல் லைன். இதுக்கு பேர் என்ன, நியூ நியூ. சரிங்களா? உச்சரிப்பு நல்லா கவனிங்கப்பா, உச்சரிப்புல நிறைய தப்பு வருது. அடுத்தது இன்ஜி பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நியூ. அடுத்த எழுத்து இட். இட்டு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு டூ. இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் டேனா போட்டதுக்கு ஒரு வெர்டிக்கல் லைன் போடுவீங்க இல்லையா, போட்டுட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும், யானை தும்பிக்கை மாதிரி இப்படி இந்த கர்வ் இப்படி வளைச்சு விடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், அது சென்டர்ல இருந்து என்ன பண்ணணும், ஒரு கர்வ் எடுத்து யானை தும்பிக்கை மாதிரி இப்படி போட்டு விடுங்க. சரிங்களா? இது என்னது, டூ. டூ. இது என்னது, டூ. இட்டு பிளஸ் இஸ் ஈக்குவல் டு டூ. டூ. அடுத்த எழுத்து இன். இன்னு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நூ. இன்னு. சரிங்களா? டபுள் என், இன்னு. இன்னு. சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸி தான். மூணு சுழின அது போட்டுட்டு என்ன பண்ணணும், அதுல இருந்து லைட்டா அந்த சப்பளங்கால் மாதிரி இப்படி போட்டு இதுக்கு போகணும். சரிங்களா? இந்த மாதிரி சப்பளங்கால் போட இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இருக்கை, சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மூணு சுழி நாவை போட்டுக்கணும். சரிங்களா? மூணு சுழி நா போட்டு, சரிங்களா, அந்த அதை அப்படியே என்ன பண்ணணும், கர்வா இங்க மேல இருந்தா கொண்டு வந்துருங்க. ரொம்ப ஈஸி, ஒரு டிராயிங் மாதிரி தான். சப்பளங்கால் மாதிரி போட்டு ஒரு வெர்டிக்கல் லைன். திருப்பி நான் போட்டு காட்டுறேன். ஒரு மூணு சுழி நா போட்டுட்டு அந்த நாவை கம்ப்ளீட் பண்ணாதீங்க, அதை அப்படியே கீழே கொண்டு வந்து சுழி மாதிரி வளைச்சி இங்க வந்து ஒரு சப்பளங்கால் மாதிரி போட்டு அதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். சரிங்களா? மறுபடியும் போடுறேன். ஒரு மூணு சுழின போட்டு அதை க்ளோஸ் பண்ணாம அதை அப்படியே கர்வ் மாதிரி இழுத்து ஒரு சப்பளங்கால் மாதிரி போட்டு அதுல ஒரு வெர்டிக்கல் லைன். இது பேர் என்ன, நூ. 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 இன்னு பிளஸ் இன்னு பிளஸ் இஸ் ஈக்குவல் டு நூ. நூ. சரிங்களா? அடுத்தது என்ன எழுத்து, இத்து. இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு து. து. இதுவும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் தானா போட்டுக்கோங்க. தா போடுவீங்க இல்லையா, தா போட்டு இந்த தாவை இப்படி கீழே கொண்டு வராம இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இது அப்படியே சப்பளங்கால் மாதிரி போட்டு மேல இருந்து ஒரு விழுது, அதாவது இந்த வெர்டிக்கல் லைன் போட்டுருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் தானா போடணும். தானா போட்டு கீழே வாங்க. ஆனா வந்து இப்படி கீழே கொண்டு வராம அப்படியே மடக்கி சப்பளங்கால் மாதிரி மடக்கி ஒரு வெர்டிக்கல் லைன். இதுக்கு பேர் என்னது, து. து. இத்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு து. து. சரிங்களா? அடுத்த எழுத்து என்னது, இந்து. இந்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நூ. நூ. இதுவும் எப்படி, நான் மாதிரி போட்டுட்டு, சரிங்களா, அதை அப்படியே கீழே கொண்டு வராம அதை அப்படியே என்ன பண்ணணும், இந்த இருக்கை, அத சீட்டு, அந்த சப்பளங்கால் மாதிரி மடக்கி மேலேந்து ஒரு வெர்டிக்கல் லைன். சரிங்களா? அதுக்கு பேர் நூ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, நான் போட்டு அந்த நாவை கீழே கொண்டு வராம அப்படியே மடக்கி மேலேந்து ஒரு வெர்டிக்கல் லைன். இதுக்கு பேர் என்னது, நூ. நூ. இந்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நூ. நூ. அடுத்த எழுத்து என்ன வரும், இப்பு. இப்பு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு பூ. இது ரொம்ப ஈஸி. என்ன பண்ணிக்கிறீங்க, பா போட்டுக்கோங்க. பா போட்டு அதுல இருந்து என்ன பண்ணணும், ஒரு ரூட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பானா போட்டுக்கோங்க. பானா போட்டு இதுல இருந்து ஒரு கீழே ஒரு கோடு, ரூட் அந்த விழுது. சரிங்களா? இதுக்கு பேர் என்னது, பூ. பூ. இப்பு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு பூ. பூ. அடுத்தது
இம் இம்மு பிளஸ் ஹூ இஸ் ஈக்குவல் டு மூ மூ. சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸி. மானா போட்டுக்கோங்க. மா போட்டு என்ன பண்ணணும்? கர்வ், யானை தும்பிக்கை மாதிரி. யானை தும்பிக்கை இப்படி வந்து டிராயிங்ல போடுவீங்க இல்லையா? மேப் போட்டு அதுல இருந்து என்ன பண்ணும்? ஒரு கர்வ், யானை தும்பிக்கை மாதிரி. ஃபர்ஸ்ட் மேப் போட்டுக்கோங்க. அப்புறம் அதுல இருந்து கீழே அப்படியே இழுத்து யானை தும்பிக்கை மாதிரி ஒரு கர்வ். சரிங்களா? யானை தும்பிக்கை மாதிரி ஒரு கர்வ். இதுக்கு பேர் என்னது? மு மு. சரிங்களா? மு. இமு பிளஸ் மு இஸ் ஈக்குவல் டு மு மு. அடுத்த எழுத்து என்ன வரும்? இ. இது ஈன்னு சொல்லணும். சரிங்களா? இ அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்ப ஈல நிறைய வருது. அந்த உச்சரிப்புல டிஃபரன்ஸ் தெரியணும். அதனால இது என்ன சொல்லணும்? ஈன்னு சொல்லுங்க. இ. இ பிளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு யு யு. இதுவும் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் யா போட்டுக்கோங்க. இந்த ஏல இருந்து என்ன பண்ணணும்? கீழே ரூட் மாதிரி எழுத்து விட்டுறணும். சரிங்களா? ஏ எப்படி போடணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? யூ மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டு அதுல இருந்து ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல், அப்புறம் மறுபடியும் வெர்டிக்கல். இந்த வெர்டிக்கல்ல இருந்து ஒரு ரூட் மாதிரி எழுத்து விட்டுரும். இதுக்கு பேர் என்னது? யூ யூ. இ பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு யூ. அடுத்த லெட்டர் என்னது? ஈக்கு அப்புறம் இர். இர் பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ரூ. இதுவும் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ரேக்கு போடுற மாதிரி போடணும். இப்படி கீழே இழுக்க கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்? இங்கேருந்து யானை தும்பிக்கை மாதிரி ஒரு கர்வ். சரிங்களா? ரேக் போடுற மாதிரி போடணும். சரிங்களா? அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் பண்ணாம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து யானை தும்பிக்கை மாதிரி ஒரு கர்வ். இதுக்கு பேர் என்ன? ரூ ரூ. இரு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ரூ. அடுத்தது இதுக்கப்புறம் என்ன வரும்? இல். இல் பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு லூ. இதுவும் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? லே போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆன்டி இதுல போடுறதுனால ஓரளவு தான் உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் கிடைக்கும். நீங்க நல்லா சூப்பரா பண்ணி அனுப்புங்க. லே போட்டுடுங்க. லே போட்டுட்டு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ஒரு சின்ன வெர்டிக்கல் லைன், அந்த வெர்டிக்கல் லைன்ல இருந்து ஒரு சப்பளங்கால் போட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு வெர்டிக்கல் லைன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லே போட்டுடுங்க. லே போட்டு ஒரு சின்ன வெர்டிக்கல் லைன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சப்பளங்கால் மாதிரி போடணும். ஒரு சின்ன வெர்டிக்கல் லைன், அதுல இருந்து ஒரு சப்பளங்கால் மாதிரி போட்டு அப்புறம் ஒரு ரூட், அந்த வெர்டிக்கல் லைன். இது பேர் என்ன? லூ லூ. ஃபர்ஸ்ட் லே போட்டுடுங்க. அதுல இருந்து ஒரு சின்ன வெர்டிக்கல் லைன், அதை என்ன பண்ணணும்? சப்பளங்கால் மாதிரி போட்டு அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு ரூட், ஒரு வெர்டிக்கல் லைன். இதுக்கு பேர் என்னது? லூ லூ. சரிங்களா? இல்லு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு லூ. அடுத்தது என்ன லெட்டர்? இவ். இவ் பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ஊ. இது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் வா போட்டுடுங்க. வா உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்ப அதுல இருந்து என்ன பண்ணணும்? ஒரு ரூட் எடுத்து விட்டா இது பேர் என்னது? ஊ. ஃபர்ஸ்ட் வா போட்டுடணும். சரிங்களா? அதுல இருந்து கீழே ரூட், அதை இழுத்து விட்டா ஊ ஊ. சரிங்களா? அப்ப இவ்வு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ஊ. நெக்ஸ்ட் இழ். இழ். இழு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ழு ழு. இதுவும் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ழ போட்டுடுங்க. சரிங்களா? ழ இப்படி போட்டுடுங்க. நான் போடுற மாதிரியே போடுங்க, உங்களுக்கு ஈஸியா தான் போட்டு மேல வந்து யானை தும்பிக்கை மாதிரி இழுத்து விட்டுருங்க. சரிங்களாப்பா? இது பேர் என்ன? ழு. ஃபர்ஸ்ட் ழ போடுங்க. இது ழ இல்லையா? இது என்ன பண்ணணும்? அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி மேல வரைக்கும் இந்த கர்வை மேல வரைக்கும் போட்டு தூக்கி விட்டுறணும். இது ழு. ஃபர்ஸ்ட் ழ போடுங்க. ழ போட்டு அதை அப்படியே மேல வளைச்சு விட்டுறணும், யானை தும்பிக்கை மாதிரி அந்த கர்வ். சரிங்களா? இது பேர் என்ன? ழு. இழு பிளஸ் நான் போடுற மாதிரியே ழு போடுங்க, அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இழு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ழு. இது உங்களுக்கு ஈஸியா இருந்தா அது போடுங்க. இல்ல இந்த டைப் எப்படி போட்டிருக்காங்க பாருங்க.
மா மாதிரி போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு கர்வ் போட்டிருக்காங்க. சரியா? மா போட்டாங்க, அதுல இருந்து ஒரு விழுது போட்டு அந்த ரூட் மாதிரி கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் அதுல இருந்து ஒரு தும்பிக்கை மாதிரி அந்த கர்வ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை போடுங்க. சரிங்களா? இழு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ழு. சரி, அடுத்தது இழுக்கு அப்புறம் என்ன வரும்? எள் இல்லையா? எள்ளு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ழு. இள்ளு. சரிங்களா? இதுவும் ரொம்ப ஈஸி தான். இது எப்படி போடுறது? ஃபர்ஸ்ட் அந்த ல போட்டுக்கணும். ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுலேருந்து யானை தும்பிக்கை மாதிரி ஒரு கர்வ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ல போட்டுக்கோங்க. போட்டு இதுலேருந்து யானை தும்பிக்கை மாதிரி ஒரு கர்வ். சரிங்களா? இந்த கர்வ் எங்கேருந்து ஆரம்பிக்குது பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ஆரம்பிக்குது, நுனியில இருந்து ஆரம்பிக்க கூடாது. சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுல கொஞ்சம், சரிங்களா, சென்டருக்கும் தள்ளி கொஞ்சம் இப்படிதான் கர்வ் ஆரம்பிக்கணும். சரிங்களா? ல போட்டுக்கோங்க. ல. இந்த இடத்துல இருந்து ஒரு யானை தும்பிக்கை மாதிரி ஒரு கர்வ். இப்ப என்ன? ழு. 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 சரிங்களா? இள்ளு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ழு. ழு. சரிங்களா? அடுத்தது கடைசி எழுத்துக்கு முன்னாடி எழுத்து இற்று. இற்று பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு என்னது? ரூ. ரூ. சரிங்களா? ரூ. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ர அதை போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணாம என்ன பண்ணணும்? அப்படியே ஒரு இருக்கை மாதிரி, அதாவது சீட் மாதிரி, அந்த சப்பளங்கால் மாதிரி போட்டுக்கணும். நல்லா ஹை. ஃபர்ஸ்ட் ரா போடுங்க. போட்டு அதை கீழே வந்து இப்படி எண்டு பண்ணாம அதை அப்படியே கர்வ் மாதிரி மடக்கி சப்பளங்கால் மாதிரி போட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் அந்த ரூட் போட்டுறணும். இது ரூ. சரிங்களா? மறுபடியும் போடுறேன். ரா மாதிரி கொண்டு வந்து கீழே வந்து கொண்டு இது எண்ட் பண்ணாம அப்படியே சப்பளங்கால் மாதிரி போட்டு ஒரு வெர்டிக்கல் லைன். இதுக்கு பேர் என்னது? ரூ. ரூ. சரிங்களா? இற்று. இற்று பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ரூ. ரூ. சரிங்களா? அடுத்ததுல என்னது? கடைசி எழுத்து 18வது எழுத்து இன். இன் பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நு. சரிங்களா? இது எப்படி போடணும்? ரெண்டு சுழினா போட்டுக்கோங்க. ஆனா இது வந்து அந்த இதை க்ளோஸ் பண்ணாம அதுல இருந்து என்ன பண்ணணும்? கர்வ் மாதிரி கொண்டு வந்து சப்பளங்கால் போட்டு ஒரு வெர்டிக்கல் லைன். நீங்க 3 சுழி போட்டீங்க இல்லையா? அதேதான் 2 சுழிக்கு. 2 சுழி போட்டு இது அப்படியே கீழே கொண்டு வந்து சப்பளங்கால் மாதிரி போட்டு ஒரு வெர்டிக்கல் லைன். இதுக்கு பேர் என்னது? நு. நு. இன்னு பிளஸ் இன். இன் பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நு. நு. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம எல்லா எழுத்தும் பார்த்துட்டோம். என்னென்ன பார்த்தோம்? எப்படி எழுதுறதுன்னு ஆன்டி சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா? இகு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு கு. இங்கு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நியூ. இச்சு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு சு. இஞ்சு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நியூ. இட்டு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு டு. எண்ணு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நு. நு. இது பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு து. இந்து பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நு. இப்பு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு பு. இமு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு மு. இ பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு யு. இரு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ரு. இல்லு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு லு. இவ்வு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு உ. இழு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ழு. இள்ளு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு லு. இற்று பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு ரு. ரு. இன்னு பிளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு நு. சரிங்களா? டூ, நியூ, சு, நியூ, டூ, நு, டு, நு, கு, மு, யு, ரு, லு, உ, ழு, ழு, ரு, நு. சரிங்களா? என்னோட உச்சரிப்பு நல்லா கவனிங்க. 1க்கு 2 தடவை கரெக்டா நீங்க பண்ணணும். சரிங்களா? உச்சரிப்புல நிறைய தவறு வருது. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த இக்கு பிளஸ் ஊ இந்த ஃபார்மேட் இருக்கு இல்லையா? அந்த கூல இருந்து நூ வரைக்கும் பார்த்து 3 தடவை நல்லா படிச்சு அனுப்புங்க. நல்லா உச்சரிப்பு கரெக்டா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 3 தடவை பார்த்து அதை எழுதியும் அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட் செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச்.